காலத்தில் கோம் மற்றும் பூனைகள் டவுஸ்வே மோகலா மலையில் வாழ்ந்தனர். அவர்கள் அனைத்து பிற உயிரினங்களுடன் அந்த மலைகளை பகிர்ந்தனர். பெரும்பாலும் அனைத்து உயிரினங்களும் சமாதானம் மற்றும் ஒற்றுமாவில் வாழ்ந்தனர். கோ எப்போதும் மற்ற உயிரினங்களில் பால்மரம் போன்ற விசேஷமாக இருந்தார். கோ மற்ற உயிரினங்களுக்கு என்னவென்று சொல்லுவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அவர் பரிநாடி கானத்தில் என்னவென்று கூறுகிறான் என்று மூதாட்டி ஒலியை கேட்கிறார். பூனை ஒரு பட்டாம்பூச்சியை அடித்து விளையாடும் போது கோ அருகில் நிற்கிறது. அவர்கள் நண்பத்துவத்தின் சுகாதாரத்தை சந்திக்கும் விதத்தில் வயிற்றில் விளையாடுகின்றனர். சூரியன் மறையும் போது அனைத்து உயிரினங்களும் இணைந்து உணவுக்கு ஒன்று கூடுகிறார்கள். இது அவர்களிடையே நட்பின் உணர்வை காட்டுகிறது. கோ மற்றும் பூனை ஒரு மரத்தின் கீழ் சேர்ந்து கதை சொல்கிறார்கள் மற்றும் சாயல் கொண்டாடுவதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அந்த இரவில் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. ஒரு பிரகாசமான காலை கோ மற்ற உயிரினங்களை மகிழ்ச்சியாக ஒரு பாடலுக்கு வழிநடத்துகிறது. இது நாளுக்கான மகிழ்ச்சியூட்டும் மைல்கலை அமைக்கிறது. கோ மற்றும் பூனை மலைக்குள் ஓடுகின்றனர். மற்ற உயிரினங்கள் அவர்களை ஆதரவளிக்கிறார்கள். அவர்கள் நட்பின் போட்டியாக இதயத்தை ஈர்க்கிறார்கள்.